267வது போப்பாக ராபர்ட் ஃப்ரீவர்ட் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முதன்முறையாக அமெரிக்கர் ஒருவர் போப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் பொது வெளியில் போப் தோன்றி மக்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். போப்பை தேர்வு செய்ததன் எதிரொலியாக தற்போது செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் வெண்புகையானது வெளியிடப்பட்டது. போப் தேர்வு செய்யப்பட்டதனை உறுதி செய்யும் விதமாக வெண்புகையானது வெளியிடப்பட்டது. புதிய போப் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் ராபர்ட் ஃப்ரீவர்ட் இனி போப் லியோ 14 என அழைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய போப்பாக தற்போது அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மேலும் முதன் முறையாக அமெரிக்கர் ஒருவர் போப்பாக தேர்வு செய்யப்பட்டதும் இதுவே முதல் முறையாகும். அமெரிக்காவின் சிகாகோவை சேர்ந்த ராபர்ட் ஃப்ரீவர்ட் தற்போது புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். புதிய போப்பை தேர்வு செய்து உறுதி செய்யும் வகையில் வெண்புகையானது வெளியேற்றப்பட்டது. புதிய போப் தேர்வை உறுதி செய்யும் வகையில் வெள்ளைப்புகையானது வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து 267வது போப்பாக தற்போது ராபர்ட் ஃப்ரீவர்ட் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பின்னர் பொதுவெளியில் தோன்றிய போப் மக்கள் மத்தியில் தற்போது பிரார்த்தனையில் ஈடுபட்டு மக்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். போப் வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் போப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 267வது போப்பாக 69 வயதான ராபர்ட் ஃப்ரீவர்ட் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் போப் தேர்வு செய்யப்பட்டதன் எதிரொலியாக தற்போது போப் தேர்வு செய்யப்பட்டிருப்பதன் அடையாளமாக செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் வெண்புகையானது வெளியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுவெளியில் தோன்றிய போப் லியோ தற்போது பொதுமக்கள் மத்தியில் கையசைத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டு கூடியிருந்த மக்களிடையே உற்சாகமாக வரவேற்றார். புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்ட ராபர்ட் ஃப்ரீவர்ட் தற்போது இனி இவர் போப் லியோவாக போப் லியோ 14 என்று அழைக்கப்படுவார் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் சிகாகோவை சேர்ந்த ராபர்ட் ஃப்ரீவர்ட் தற்போது புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முக்கிய தகவலை தற்போது பார்த்து விரிவான தகவலை பின்வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.